கடந்து போ, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறப்பா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த இடத்தினுடைய சபையை நீங்க கட்டுவீங்க ஆண்டவரே. எந்த பாதாளத்தின் வாசல்களும் எந்த மனுஷ சக்திகளும் அதை மேற்கொள்ளவே முடியாது கர்த்தாவே. நல்ல ஜீவ வார்த்தைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆவியானவர் இடைபடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அடியாளை சிலுவைக்கு பின்பதாக மறைத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் இரத்த கோட்டைக்கு பின்பதாக என்னை மறைத்துக் கொள்ளுவீராக. தேவனே, தம்முடைய ஜனத்துக்கு என்ன வார்த்தைகளை தர சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை தந்து உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே பலனை தந்து ஜீவனை தந்து எங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் ஆவியானுடைய ஆளுகைக்குள் அடியாளை ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். 9:45 ஆயிடுச்சு. பாச கம்பெனிக்கு வருவாங்க. இந்த நாளின் காலைகளெல்லாம் அம்மா அதை இது கொடுக்குறீங்களா விஜய்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்கிறவன் கேட்க கடவுள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 4:2 சொல்லுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ ஆவியானவர் யாரை கொண்டாலும் வார்த்தைகளை நமக்கு என்ன செய்வார்? தருவார். கேட்கிறது அது நமக்கு என்ன செய்யும்? பிரயோஜனப்படும். விசுவாசம் இல்லாம கேட்டா அது என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. வேதத்துல நம்ம பார்த்தோம்னா கழுதியை கொண்டாகிலும் ஆண்டவர் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை என்ன செய்துவாரு? கொடுத்துருவாரு. காகத்தை கொண்டாகிலும் யாருக்கு எதை போஷிக்கணுமோ ஆவியானவர் யாரை கொண்டாகிலும் வார்த்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஆனா நம்ம அதை என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கவனமாக கேட்டு அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலும் பாருங்க, நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே தந்த வார்த்தை தேவனின் கரங்கள். வேதாகமத்திலே 1433 இடங்கள்ல தேவனுடைய கரத்தின் மகத்துவத்தை குறித்து, அதிசயங்களை குறித்து, அற்புதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1433 நம்ம அன்றைக்கு தியானிக்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட 7 ஆண்டவருடைய கரங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 7 ஆவியானவருடைய தேவனுடைய கரங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும், எப்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. உள்ள கைகளில், உள்ள கையிலன்னு சொல்லல, எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உள்ள கைகளில். எப்படி வச்சிருக்காரு தெரியுமா ஆண்டவர்? நம்மள இப்படி வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? இப்படி வச்சிருக்காரு. அப்போ என்னைய தூக்கி இப்படி ஆண்டவர் வச்சிட்டாருன்னு சொன்னா அவரால் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? பாருங்க, உள்ளம் கைகளில் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? வரைந்து வைத்திருக்கிறார். இன்னொரு வேதாகமத்திலே நம்ம பார்க்கும்போது புரித்து வைத்திருக்கிறார், அச்சி போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம சின்ன பிள்ளைங்க இப்படி கையில நம்ம தூக்கிட்டு வச்சுன்னா வேற ஒரு வேலையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா என்ன செய்யறோம்? அந்த பிள்ளை மேல போயிடும். அது அழுகுதா, அதுக்கு சாப்பாடு வேணுமா, அது நல்ல சுகமா இருக்கா, அது சிரிக்குதா, இவையெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து என்ன செய்வோம்? முழு நம்முடைய கவனத்தை அதிலே செலுத்துகிறது போல இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளில முதல் வாரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய உள்ளம் கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாகவே இந்த உள்ள கைகளிலே ஆண்டவர் எப்படி நம்மை தாங்குகிறார், என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 7 கரங்களை மாத்திரம் நாம் எடுத்து இந்த காலையிலே தியானிக்க போகிறோம். 1, உருவாக்கும் கரங்கள், பாதுகாக்கும் கரங்கள், அற்புதங்கள் செய்யும் கரங்கள், குணமாக்கும் கரங்கள், உயிர்ப்பிக்கும் கரங்கள், நமக்காக பாடுகள் பட்ட கரங்கள், ஆசீர்வதிக்கும் கரங்கள். ஹல்லேலூயா. உருவாக்கும் கரங்கள். ஆண்டவர் நம்மை மிகவும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்ம என்ன செய்தார்? உருவாக்கினார். களிமண்ணாலே நம்ம என்ன செய்தார்? உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 139:14 சொல், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். கடந்த நாட்களிலே இந்த பிரமிக்கத்தக்க அதிசயம்
அதிசயம் சொல்ற தலைப்பிலே நாம் எப்படி அணு அணுவாக நம்ம எப்படி நம்முடைய சரீரத்துல எத்தனை நரம்புகள் இருக்கு, எத்தனை எலும்புகள் இருக்கு, எப்படி ஹார்ட் வேலை செஞ்சலாம் போன வருடத்துல நினைக்கிறேன் நாம் தியானித்தோம். உங்களுக்கு ஞாபகமாய் இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் நம்மை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரமிக்கத்தக்க அதிசயம் நமக்கு என்ன செய்ய முடியும் பாருங்க. ஒரு தாயின் கருவுல பிள்ளை இப்படிதான் உருவாகி அது வளர்ந்து 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 பாருங்க, இப்படி இருக்கிற பிள்ளை கடைசியில பிறக்கும் போது தலைகீழ வந்து அது என்ன செய்து அழகான ஒரு பிள்ளையாக இந்த பூமியிலே வந்து அது பிறக்கிறது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக நம்மை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல இந்த யூதர்களுக்கெல்லாம் அது புரியல. களிமண்ணை எடுத்து எப்படி ஆண்டவரால ஒரு மனுஷனை உருவாக்க முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தபடினால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிறவியிலே குருடனா இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கே எப்படி சுத்தமாக்குறார் பாருங்க. யோவான் 9:15 சொல்கிறது, ஆகையால் பரிசேயரும் அவரை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்படவில்லையே. அப்ப அவங்களுக்கு சத்தியம் சரியா என்ன செய்யல, தெரியல. ஹல்லேலூயா. களிமண்ணினால்தான் நம்ம உருவாக்கப்பட்டோம் என்பது அவங்களுக்கு புரியாததுனால திரும்ப ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவர்களுக்கு காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? பிறவி குருடன், கண்ணே இல்லை, ஒரு ஹோல் தான், வெளி கிடையாது, நரம்புகள் கிடையாது. நீங்க கண்ணை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா so many amazing things நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த கண்ணை அவர் மண்ணை எடுத்தாரு, துப்புனாரு, தடவினாரு, போய் கழுவி வாடானாரு, அந்த கண் அப்படியே உருவானது. ஹல்லேலூயா. அது உருவானது மட்டுமல்ல, அவருடைய மூளையோடு கூட அந்த செயலையும் அதை பெற்றுக்கொண்டு, மூளைதான் கட்டளை கொடுக்கும் இல்லையா, அங்க பாரு, இங்க பாரு, அவங்கள பாரு, பச்சை சாரி, சிறப்பு ட்ரெஸ், நீல ட்ரெஸ், இதெல்லாம் என்ன செய்யுது, மூளை தான் நமக்கு என்ன செய்யுது, ஞாபகப்படுத்தி அந்த அருமையான அதிசயமான அற்புதத்தை ஆண்டவர் அதை செய்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்ஸா அல்லது எதிர்ச்சியாக வந்து நீங்க உட்காரவில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, தேவனே உங்களை நேசித்தபடினால, தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டபடினால, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டபடினால உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ விதமான சாதிகள், எத்தனையோ விதமான ஜனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஜனத்தை, ஒரே ஒரு சாதி ஜனத்தை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது இஸ்ரவேல் ஜனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நீ ஜனபெருத்த ஜனம் என்றோ, நீ ஞானவான் என்றோ, நீ பலவான் என்றோ நான் தெரிந்து கொள்ளல. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாதி கூட்டத்திலையும் ஜன கூட்டத்திலையும் நீ சிறிய கூட்டம், சிறிய ஜனம், சொற்ப ஜனம். உன்னை எடுத்து நான் உபயோகப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உன்னை தெரிந்து கொண்டேன் என்று இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு ஐக்கானாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி உள்ள ஆச்சரியமான தெய்வத்தை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்து அப்படி உருவாக்கின தேவன் அப்படியே உருவாக்கிட்டு போ இப்படி வேணா போன்னு சொல்லி என்ன செய்யல, விட்டு விடல. உங்களை பேர் சொல்லி அழைத்து சபையில கொண்டு வந்து நித்தமும் ஆவிக்கு தேவையான, ஆத்மாவுக்கு தேவையான, சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது பாருங்கள், பாதுகாக்கும் கரங்கள். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உபாகமம் 26:8 எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும்போது நான் சொன்னது போல சொற்ப ஜனம், சிறிய ஜாதி, சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏனாக்கியர்கள், ராட்சச பிறவிகள், இவர்கள் மத்தியிலே ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்போது என்ன செய்தார், இவர்கள் யுத்தம் பண்ண முடியாத இடங்களிலே தேவதூதரை ஆண்டவர் இறக்கினார். ஹல்லேலூயா. அசீரியா ராஜாவோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது 2 தேவதூதர்கள் இறங்கி வந்து 1,85,000 சேனை வீரர்களை தேவதூதரே கொன்று போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் 2025ஆம் ஆண்டுல
we are amazing and நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்களுக்கு இந்த வருடத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வந்துச்சு, ஆனா நான் என் கணவரை தேற்றினேன். என் கணவர் என்ன தேற்றினார்? எங்க 2 பேரையும் ஆண்டவர் தேற்றினார். ஹல்லேலூயா! நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? நம்மளுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது? சர்ச்சுக்கு வர்ற மனுஷங்கிட்ட இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்கிட்ட இல்ல. நம்மளுடைய பாதுகாப்பு பரலோகத்தின் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா! என்னைக்கெல்லாம் யுத்தம் பண்ண முடியாம, கடந்து போக முடியாம நீங்க நிக்கிறீங்களோ, தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா! தேவ தூதர்களை உங்களுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா! இந்த 2025ஆம் ஆண்டுல அப்படித்தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். உள்ள கையிலே உங்களை வைத்துக் கொள்கிறார். உங்களுக்கு எதிரிட்டு வருகிற சோதனை, வியாதி, பிரச்சனை எல்லாவற்றிலும் கர்த்தரே யுத்தம் செய்வார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்களாங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா! அடுத்ததாக நான் பார்க்கும்போது பாருங்க, மார்க் 4:39, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்ப முடியவில்லையோ அந்த இடத்திலே வார்த்தை வரும். ஹல்லேலூயா! இயேசுவுடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், பிரசங்க நல்லா நடத்துறாங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட என்னால கிரகிக்க முடியும். அவங்க வாயிலிருந்து வந்து என்னால கிரகிக்க முடியும். அந்த லீடர்ஸ் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தும் போது அவங்க அறியாமலே வார்த்தை வாயிலிருந்து வரும். அதை நான் பெற்றுக்கொள்ள ஆயிட்டு, அப்போ வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி நான் செய்தியை ஒருவேளை ஒருத்தவங்களை கம்ஃபர்ட் பண்ணிருக்க முடியாது. என்னோட செய்தி ஒருவேளை அந்த வார்த்தைக்கு அவங்க வந்திருந்த தேவையை நிறைவேற்ற முடியாது. ஆனா இந்த வொர்ஷிப் லீடர்ஸ் வாயிலிருந்து வந்து பார்த்தீங்களா, அது தேடி அவங்களை அனுப்பும். ஹல்லேலூயா! சொன்னா மிகவும் கருத்தாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ற வழியில வருது என்பதை நாம் கண் காதுகளை சரி கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் கேட்டா பிரயோஜனப்படாது. விசுவாசத்தோடு கேட்டா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே வார்த்தையை நாம் இந்த வருடத்திலே கவனித்து அதிலே நாம் நடக்க என்ன செய்வோம்? பழைய 2 படம் போட்டுருக்கீங்க. யாருக்கு இந்த கண்டுபிடிக்க முடியுதா? நானே நிறைய நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் துபாய்க்கு போயிருந்தோம் இல்லையா. எனக்கு ரொம்ப நாளாக பாலைவனத்தை பார்க்கணும் ஆசையாச்சுன்னா யாத்திராங்க வாசிக்கும் போதும் எனக்குள்ள பொங்கி வரும். எப்படிப்பா ஆண்டவர் நடத்தினாரு நம்ப முடியல. ஆனா அந்த பாலைவனத்தை போய் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது, what a wonderful and amazing and lovable God we have. Hallelujah! எத்தனை ஆச்சரியமான அன்பு நிறைந்த ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. இங்க இருந்து சூரியன் அடைய போற இடம் வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, வெறும் மணல் தான். ஆனா அந்த மணல் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கு. நம்ம அந்த கடற்கரை மணல் மாதிரி காலில் குத்தலாம் செய்யல. இவ்வளவு மண்ணு உங்க சாசுக்குள்ள ஏறி இருந்தா கூட அது பஞ்சு மாதிரி நடக்கிறதுக்கு தான் அந்த மணல் என்ன செய்யுது, நமக்கு உதவி செய்யுது. இன்னொரு பகுதி நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பள்ளத்தாக்குகளும் மலைகளும், ஒரு செடி வளர்றதுக்கு வழி கிடையாது, ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லு கிடையாது. இன்னைக்கு நீங்க அந்த தேசத்துல போய் ஆட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொள்ளுமையா இருக்கு. ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் அவ்வளவு ஆச்சரியமாக நம்மை நடத்துகிற தேவனாக பாதுகாத்து, அந்த வனாந்திரத்துல பாருங்க, பாதுகாப்புக்கு வழி கிடையாது. எல்லா பக்கத்துல இருந்து வந்து என்ன செய்யலாம்? தாக்கலாம், சத்துருக்கள் வந்து தாக்கலாம். ஆனா ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர் பாதுகாத்தார். பாஸ்டர் டேனியல் ஸ்டேஷ் வழியாக வாயிலிருந்து ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை தான், என் சமூகம் ஒரு முன்னாக செல்லும், நான் விலகாதிருப்பேன். ஹல்லேலூயா! 2025ஆம் ஆண்டுல ஆண்டவருடைய சமூகம் எப்படிப்பட்ட பாலைவனமான வாழ்க்கை இருந்தாலும் அவர் முன் செல்வார், விலகவே மாட்டார். ஹல்லேலூயா! விட்டு விலகவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! அடுத்ததாக நான் பார்க்கும்போது பாருங்க, அற்புதங்கள் செய்யும் கரங்கள். யாத்ராகமம் 7:17 இதோ என் கைகளில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீரின் மேல் அடிப்பேன், அப்பொழுது இரத்தமாய் மாறி. அடுத்தது பாருங்க, யோவான் 2:9 அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்திசாலைக்காரனுக்கு தெரியாததினால் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது பாருங்க, தண்ணீரா 2 இடத்துலயுமே தண்ணீரா. ஒரு இடத்துல தண்ணீரை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? சத்துருக்கு விளையாட்டு காட்டுறார். அடுத்த இடத்துல என்ன செய்கிறார்? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஜனங்களை திருப்தியாக போஷித்து அனுப்புகிறார். இந்த காலை வேளையிலே 2025ஆம் ஆண்டுல அதை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். எது ஒரு ஜனத்துக்கு ஆண்டவர் நன்மையாய் நடத்துகிறாரோ அதை நம்முடைய சத்துருக்களுக்கு தீமையாக
தீமை செய்ய நினைக்கிறதை ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்ற போகிறார். ஜோர்னா போன வாரம் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நான் மோகன் சிலாஸ், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மோகன் சிலாசர்ஸ் மீட்டிங் இங்கே நடந்திருக்கு. பிரதர் ஜான்சன் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க பாஸ் பண்ணி ஜோப் பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் பிரதருக்கு ஆக்சிடென்ட். அந்த வாரம் நமக்கு சர்ச்சில் என்ன மெசேஜ்னா, உன்னை பெருகவே பெருக, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. நான் தான் மெசேஜ் கொடுத்தேன் இந்த இடத்துல. காலையில் அந்த மெசேஜ் கேட்டு நான் கேட்டேன், பெருகவே பெருக பெருகன்னு சொன்னீங்க, வந்ததே ஒரு ஜான்சன் தான், அவனையே தூக்கிட்டு போயிட்டீங்களா ஆண்டவரே? நான் தான் கேட்டேன். கேட்டு கவிதாட்டை விஜய் சொன்னேன், நிச்சயமா இது நடந்திருக்காது, நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. கவிதா சொன்னா, ஆண்டி என்ன ஆண்டி நீங்க பேசுறீங்க? நான் விஜய் சொல்றேன், விஜய் என்னடா விஜய் எனக்கு புரியவே இல்லை. அவன் சொன்னா, ஆண்டி நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஆண்டி? இப்ப நான் சொன்னேன், நீங்க மக்களே நீங்க 2 பேரும் போய் ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 1/2 hour கழிச்சு திரும்பி விஜய் போன் அடிக்கிறா. எனக்கு போன் எடுக்க பயமா இருக்கு. ஏன்னா ஏதாவது சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு நான் போன் எடுக்கிறேன். திரும்ப நான் நினைக்கிறேன், ஏன் நம்மளுக்கு இவ்வளோ விசுவாசம் இருக்கு, நம்ம ஏன் அவிசுவாசப்படணும்னு சொல்லிட்டு திரும்பி போன் அடிச்சு சொல்லுவேன், ஆண்டி ஆண்டி அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, தீமை வந்தது அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். இன்னைக்கு குடும்பமா வந்திருக்காங்க. அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்வார். சத்துரு எதையெல்லாம் கொண்டு வந்து தீமையாய் நம்முடைய வாழ்க்கையை நினைக்கிறானோ அதை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா! என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் முடிஞ்சது. ஆஸ்பத்திரியிலிருந்து கேட்டே இருந்தேன், என்ன ஆண்டவரே, எங்க குடும்பத்துல நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண நிறைய பேருக்கு தெரியும், நாங்க நல்ல நிகழ்ச்சியிலையும் வந்து உட்காந்து உங்ககிட்ட சிரிக்கிறோம், பேசுறோம், சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. நாங்க ஃபாஸ்ட் ஒரு 4-3 இயர்ஸா நாங்க கடந்து போன சூழ்நிலை, வெளியே சொல்லவே முடியாத சூழ்நிலை. நாங்க சொன்னதுல ஆண்டவர் கிட்ட மட்டும்தான். ஹல்லேலூயா! ஆனா எங்க ஹஸ்பண்ட் கால் முடிஞ்ச பிறகு இந்த ப்ராப்ளத்துக்கு ஆண்டவர் ஒரு 80% எங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தார். ஹல்லேலூயா! தீமையை சத்துரு விதைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்காக எழுந்து நின்று அதையெல்லாம் நன்மையாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! The very person, can you share with them because my message took கடந்த வாரத்துல நாங்க மீட்டிங்ல பாஸ்டர் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. சிஸ்டர் தான் அதுக்கு பாஸ்டர், இப்போ ஏன் நம்ம தமிழ் பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால, அவங்க தமிழ் மினிஸ்ட்ரி நல்லா பண்றதுனால அவங்களுக்கு அந்த பேர்டன். ஸோ அவங்க இங்கே வந்து நமக்கு அதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தா டீச்சர்ஸ் இருந்தா சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்களை கூட நீங்கள் என்ன செய்யலாம், அனுப்பலாம். நல்ல மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, சயின்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, இங்கிலீஷ், நம்ம கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு நேராக போவோம். எதுக்கு ஸ்டாப் பண்ணுவோம்? சரி, அப்ப நன்மையான எல்லா தீமையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றி அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாசி கம்பெனி இருந்தாலும் ஒரு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் செய்திக்கு போகணும். சரிங்களா? அதுவரை நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக நான் பார்க்கும்போது குணமாக்கும் கரங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவர் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவர் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பழைய பாட்டில் நம்ம பார்க்கும்போது நாமாவுடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். வியாதி என்பது மிக கொடுமையான ஒன்று. ஹல்லேலூயா! நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம்னால நான் கஷ்டப்பட்டேன். ஒரு 7-8 மாசம் பட்ட கஷ்டத்துக்கு அவசியே கிடையாது. நான் எப்படிதான் அதை தாங்க முடியுமே எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அதிலிருந்து என்னை மீட்டெடுத்தார். மனுஷனுடைய சரீரத்துல ஒரு வியாதி வரும்போது அது நம்ம எப்படி ஆத்துமாவே என்ன செய்கிறது? அப்படியே சுருக்கி போட்டுருது இல்லையா? அப்படியே நம்மளை செயலற்று போக பண்ணுறதாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்து தாயின் கற்பத்துல உங்களை தெரிந்தெடுத்தபடினால வியாதியில இருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? குணமாக்கும். எல்லா உடம்பு வலி, காய்ச்சல், தலைவலி, எங்க வைத்தவலி வயிற்றிருந்த வலி வரதான் செய்யும். எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய சரீரத்திற்கு என்ன செய்வது? வெளியே போகிறது. ஹல்லேலூயா! வேதம் சொல்லுவது, நானே பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உலக மெடிக்கல் டாக்டர்ஸ் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்து உங்களுடைய அமைப்புல நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், நான் பரிகாரியாகிய கர்த்தர். என் தலைவர்களால் நீங்கள் குணமாவீர்கள். ஹல்லேலூயா! உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். சேற்றிற்கு உண்டான வியாதிகள் ஒன்றும் உனக்கு வராது. ஹல்லேலூயா! நம்முடைய ஜீவன் மரணம் கர்த்தர் தந்தது. கர்த்தரே அதை எடுப்பார். ஹல்லேலூயா! சத்துருக்கோ வியாதிக்கோ மனுஷ சக்திகளுக்கோ சரீரத்தில் இடமே கிடையாது. நான் தியாலஜி படிக்கும் போது எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. டெரிக்
வாங்கி வாசிங்க. அமெரிக்க ஆர்மியில பெரிய ஹை லெவல்ல இருந்தவர் தான் டெரிக் பிரின்ஸ். அவர் அந்த ஆர்மியில இருக்கும்போது சிக்கானார். என்ன சிக்கானார்னா ஸ்கின் வியாதி, தோல் வியாதி வந்துச்சு அவருக்கு. எப்படி வந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அமெரிக்க ஆர்மியில எந்த ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு பாருங்க, எல்லாம் அவங்க அப்ளை பண்ணி பார்த்தாங்க, சரியாகல. கடைசியில் அவருக்கு ஒரு ரிசர்ச்சே பண்ணாங்க, அதுவும் தோத்து போச்சு. ஆர்மியில சொன்னாங்க, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு இடத்தை தந்துடுறோம், நீ இருக்கிற வரைக்கும் அதுல இரு. ஆண்ட நேரத்தில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அவர் என்ன செய்வாரா தெரியுமா? ரொம்ப ஷார்ட் சீட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலையில ஃபுட் எடுத்து வைப்பார். ஒரு டேப்லெட் என்ன தெரியுமா? நீரே என் பரிகாரியாக கர்த்தர், உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாவேன், எட்டிற்குண்டான வியாதியில் ஒன்று எனக்கு வராது. வேதத்தின்படி ஒரு மனுஷன் 70 வருஷம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு நீ அதிகாரமும் என்ன செய்திருக்கு, கொடுத்திருக்கு. ஆகவே நான் என்ன செய்வேன், 70 வருஷம் வாழுவேன். இந்த வசனத்தை நான் மாத்திரைகளா எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வசனம் அவ்வளோத்தையும் அறிக்கை பண்ணி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுவார். 3 வேளை அதே மாதிரி செய்தார். உலகமே அதிசயிக்கத்தக்கதாய் சில மாதங்களுக்குள்ளாய் இந்த வியாதிகள் வெளியே வந்தார். ஹல்லேலூயா! கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களா கேட்டா வாய்க்காது, விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டால் உங்களுக்கு அது வாய்க்கும். ஹல்லேலூயா! ஒரு சின்ன எதிர்மறையான தாட்ஸ் வரும்போதே சொல்லுங்க, ஏய் வசனம் சொல்லுது, பைபிள் கொடுக்கப்பா, வசனம் சொல்லுது 70 வருஷம் 70 வருஷம் நான் இருக்கிறது உறுதி. என் தேவன் அனுமதித்தார் வழிய நான் 70 வருஷம் வாழுவேன். ஹல்லேலூயா! நம்ம என்ன செய்ய மாட்டோம், நான் வசனங்களை எடுத்து அதுதான் எங்க ஐயா நாய் மாதிரி கத்துறது, வசனம் படிங்க படிச்சாதானமா தெரியும் என்னெல்லாம் வசனம் இருக்கு, எப்படி தெரியும் நமக்கு, எப்படி தெரியும் சொல்லுங்க. இந்த வசனம் எல்லாம் இருக்கு, நான் விட சொல்லிட்டேன், நான் 5-6 தடவை வாசித்ததால எனக்கு மண்டே நீங்க படிங்க, வசனம் படிங்க, அதுதான் ஜீவன். ஹல்லேலூயா! அதை நாம் என்ன செய்வோம், வருகிற வருடத்திலே செய்வோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது உயிர்ப்பிக்கும் கரங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பின்பு ஏசா அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையிலே பற்று போட்ட போது அவர் பிழைத்தார். யோவான் 11:42, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்புவதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் இதை சொன்னேன் என்று சொல்லி லாசருவே வெளியே வாயிட்டார். பாருங்க, சில நேரங்களில் வியாதிய ஆண்டவர் சுகமாக்குவார், சில நேரங்களில் அதற்குள்ள அதுக்கு என்ன பரிகாரம் பாருங்க. எசேக்கியாவுக்கு வந்து சுகம் ஆக்கல, அத்திப்பழ அடைய கொண்டு வந்து என்ன செய்ய போடு, 10 போடுன்னு சொல்றாரு. என் வார்த்தையை உயிரை கொடுத்துட்டு போக முடியாதா? அது லாசரு செத்து போய் 4 நாள் உள்ள இருந்தவங்க வெளியே வாழ்ந்தார். நான் கையில இருக்கிறது நிறைய கத்துருக்கேன்ப்பா, நீங்க எல்லாம் கத்துருக்கீங்களான்னு தெரியல. லாஸ்ட் இயர் விஜய் வந்து சிக்காகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான். எங்களுக்குலாம் ஒரே சங்கடம். டாக்டர் சொல்லிட்டாங்க அவனுக்கு பிளட்ல எல்லாமோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் இவ ஆராதனைக்கு வந்திருக்கா, சிம்பிளா சொல்றா, பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு பாக்கெட்டு ரெட் கிரேப்ஸை வாங்கி கொண்டு போய் சாப்பிடுங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் அவளை சொல்லிட்டு இருக்கேன், முருங்கை ஜூஸ் போட்டு கொடு, அது ஜூஸ் போட்டுது. அவங்க எனக்கு இது பிள்ளை கிரேப்ஸை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாள். கிரேப்ஸுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 2 நாள் கழிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா! மருந்து வேலை செய்யல, ஆவியானவர் அவளுக்கு ஒரு தாட்ஸ் கொடுத்தாரு. என்ன டிஃபிஷியன்சி அவளுக்கு கொண்டு கிரேப்ஸ் கொடுத்து என் வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி 20 கிலோ வெயிட் லாஸ். அப்ப நாங்க எல்லாத்தையும் கேட்டு பார்க்கிறேன். ஒரு நாள் ஆர்டர் எடுத்து சொன்னாரு, வந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுப்போம் சரியா. அவங்களுக்கு விசேஷமா அயன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவர் தரிசனத்துல காட்டுறாங்க. ரத்தத்துல அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. நான் சர்ச் பண்ணேன், அயன் டெஃபிஷியன்சிக்கு என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும். அவங்க என்ன திட்டுவாங்க, எதுக்கு தரேன் நான் உடனே கண்டினியூஸா 6 மாசம் 7 மாசம் பீஸ் தான் 7 மாசம் நான் கொடுத்தேன். ஹஸ்பண்ட் இன்னைக்கு அழகா இருக்காங்க. ஹல்லேலூயா! ஆண்டவர் சில நேரங்களில் அத்திப்பழ அடைய கொண்டு போய் போட, எல்லா நோய்க்கும் நம்ம டாக்டர் போகணும்னு அவசியம் இல்லை. ஆவியானுடைய துணையை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அத்திப்பழ அடைய கொண்டு சுகப்பெற்றா வார்த்தையை அனுப்பி லாசருவை ஆண்டவர் என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார். சொல்லுங்க பாஸ்டர், உயிர்ப்பிக்கும் கரங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். பாருங்க, அந்த அத்திப்பழ அடைய நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததாக நான் பார்க்க போவது நமக்காக பாடுகள் பட்ட கரங்கள். அப்ப இந்த உள்ள கையில ஏந்தின அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்காக பாடுகளை அவர் பட ஆயத்தமா இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு கடவுளும் மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன செய்யல, மறிக்கல. எந்த ஒரு கடவுளும் மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன செய்யல, உத்தரவாதம் கொடுக்கல. இயேசு ஒருவர் மாத்திரமே உத்தரவாதம் கொடுத்தார். ஹல்லேலூயா!
ஆதியிலே அந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாட்களிலே அவர் அநாதி தேவனாய் இருந்தபடினால அவருக்கு தெரியும் மனுக்குலம் பாவத்துல விழும் என்று சொல்லி. அப்பவே இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருந்து வேதம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரும்போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த நினைவு கூறும்படிக்குதான் அவனை கல்வினை எடுத்தோம். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை பாருங்க, நமக்கு தலை ரொம்ப முக்கியம். தலையில உங்களுக்கு வியாதி வரும்போது இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவருக்கு அந்த முள்முடி சூட்டப்பட்டதுல அதுல இருந்து ஒழுங்க ரத்தத்தை எடுங்க, உங்க தலை முழுவதும் பூசுங்க. ஆண்டவரே, இந்த ரத்தம் என்னை சுகமாக்க போதுமானது. கரங்களில் அவர் நம்முடைய கரங்களை கொடுத்தார். இந்த கரங்களில வியாதிகள் வரும்போது இந்த கரத்தில் இருக்கிற ரத்தத்தை விசுவாசத்தை எடுத்து கரங்கள்ல பூசுங்க. வினால குத்தப்பட்டாரு, அந்த ரத்தத்தை எடுங்க. கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் என்ன வியாதி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வினாலிருந்து ஒழுங்குற ரத்தத்தை எடுக்கிறேன், சரீரத்துல பூசுகிறேன். உள்ள அவயவங்களை கண்கள் காணல, நம்முடைய ரத்தம் என்னை சுகமாக்க முடியும். கால்களுக்கு வலி வருதா? காலா இருந்தா வலிக்குதாங்க செய்யும், வளைச்சு வரதான் செய்யும். வராதா என்ன? நடக்கிறோம் இல்ல, நம்ம ஒழிச்சு வரதான் செய்யும், வலி வரதான் செய்யும். உடனே முட்டி போட்டியோ அல்லது நின்று, ஆண்டவரே ஐயா கால்களில் ஒழுங்குற ரத்தத்தை எடுக்கிறேன், என் கால் நடக்கிறதுக்காக இந்த கால் அடிக்கப்பட்ட இந்த ரத்தத்தை எடுக்கிறேன் ஆண்டவரே, பூசுகிறேன்னு சொல்லுங்க. அது அந்த அப்படியே நிற்கும். அது ரொம்ப வேதனைப்படுத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை வயசானாலும் அது நம்மளை என்ன செய்யாது, கஷ்டப்படாது. ஆகவே அவர் நம்மை தூக்கி சுமந்தது மாத்திரமல்ல, உருவாக்குறது மாத்திரமல்ல, பாதுகாத்தது மாத்திரமல்ல, போஷித்தது மாத்திரமல்ல, நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. வேற எந்த கடவுளும் உங்களுக்காக ஜீவனை என்ன செய்யல, கொடுக்கல. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆசீர்வதிக்கிறது ஒரு அருமையான சத்தியம் இருக்கு. ரொம்ப பெரிய சத்தியம். நான் ஷார்ட்டர் ஸ்வீட்டா சொல்லிட்டு போறேன், கவனமா கேட்டு உங்களுக்கு அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வெண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது மோசேயை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு விரும்புவோம். ஒண்ணு ஆசீர்வாதமா இருக்கணும், ரெண்டாவது பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆசீர்வாதமா இருக்கணும், அதே சமயத்துல எப்படி இருக்கணும்? பாதுகாக்கணும். அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஆசாரியத்துவ ஆசீர்வாதம், பிளஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இத பாருங்க, ஆசீர்வதித்து காக்கடவர். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேல என்ன செய்யணும்? பிரகாசிக்க பண்ணணும், கிருபை இருக்கணும். ஆண்டவருடைய கிருபை இருந்தா ஆசீர்வாதம் தன்னால வரும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். சமாதானம் இருந்தா பாதுகாப்பு தன்னால என்ன செய்கிறோம்? வந்துடும். சமாதானம் இருந்தா கூக்குரல் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது. அப்போ ஆசீர்வாதமும் பாதுகாப்பு வேணும்னு சொன்னா கிருபையும் எழுத வேணும், சமாதானம் வேணும். இந்த கிருபையும் சமாதானம் வரணும்னு சொன்னா அந்த ரெண்டு வசனத்திலேயே ஒரே காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. ஆசீர்வாதமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேணும்னா கிருபையும் சமாதானமும் இருக்கணும். இந்த கிருபையும் சமாதானமும் நமக்கு வேணும்னு சொன்னா ஒரு காரியம் இருக்கணும், கர்த்தருடைய முகம் நம்ம மேல என்ன செய்யணும்? பிரகாசிக்கப்படணும். வேதாகமத்தில் நீங்க வந்து பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முக பிரகாசம் வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. சபையில நிறைய பேருக்கு இந்த நியூ இயர் அன்னைக்கு என்ன சங்கடம்னா, ஆண்டி வந்து எங்களை பாப்பர்ஸ் வந்து அந்த டைம்ல கவுண்டர் நீங்க பண்ண விடல. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு ஹலோவின், நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, ஹலோவின் போட்டு பாருங்க. நியூ இயர் அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டம் தான் அடியில இருந்து பொத்து என்ன செய்யலாம் போட்டு சாத்தனா இஸ்ரவேல் ஜனங்களை. இன்னைக்கு வரைக்கும் யுத்தத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுகிறார், மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள், இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி வரும்போது சொல்லுகிறார், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். மாத பிறப்பு நியமித்த
காலங்களே கொடுப்பா படிக்கணும் இல்லை நான் சொல்ல, கண்டிப்பா அடிக்கணும். ஆனா அந்த வருடம் தொடங்குது பாத்தீங்களா, அந்த வருஷம் பிறகுது பாத்தீங்களா, அந்த மாத பிறகு வருது பாத்தீங்களா, காலங்களை எடுத்து நாம் ஊத வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது இந்த 2025 வருட எத்தனை காரியங்கள் நமக்கு பின்னே இருக்குன்னு சொல்லி, எத்தனை சத்து வரப்போறான்னு நமக்கு தெரியாது. அந்த நிமிஷம் நீங்க பிறக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அந்த அக்கினி அபிஷேகத்தை 2 நிமிஷம் தான் நான் சொன்னேன். அந்த 11:55 இருந்து ஒரு 12:02 வரைக்கும் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம பாப் பிடிக்கிறோம். அடுத்த வருஷத்துல நம்ம அதை கருத்துல வைத்து அந்த காரியத்தை நாம் செய்வோம். அபிஷேகத்தை பார்ப்போம் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் வெளிச்சலாம். அந்த வெரி ஃபர்ஸ்ட் மினிட் இருக்கு பாருங்க, அந்த அபிஷேகம் ஆவியானவர் சுத்திக்கிட்டே இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது, நம்ம சபையிலே நிறைய பேர் பார்த்திருக்காங்க, தேவதூதர்களை பார்த்திருக்காங்க, இயேசு கிறிஸ்து நிற்கிறத அந்நியம் தெய்வத்தை அறியாதவே சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி யாராவது நீங்க இருக்கும்போது அந்த உணர்வுகளோடு இருங்க. அடுத்த வருடம் அந்த நிமிஷத்தை நம்ம என்ன செய்வோம், கையில் எடுப்போம். ஆவியாருடைய கர்த்தருடைய ஆவியாத்மா சரத்தை ஒப்பு கொடுப்போம். அவர் வரட்டும், நிரப்பட்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இறங்கட்டும், அவர் காக்கும்படி இறங்கட்டும், கிருபையும் சமாதானம் நம்ம இறங்கும்படிக்கு அவர் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணட்டும். ஹல்லேலூயா. அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே நாம் பலப்படுவோம். அடுத்தாக நாம் பார்ப்போம் லூக்கா 24:50. பின்னும் அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு விலகி போகும்போது நம்மளை அப்படியே விட்டுட்டு போகல, அப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். எப்ப நம்ம பாதிக்கப்படும் தெரியுமா, எப்பெல்லாம் இஸ்ரவேலர்கள் அடி வாங்கினாங்க தெரியுமா, கட்டளைகளை பிரமாணங்களை விட்டு அவங்க விலகும் போதுதான் போட்டு சாக்குவாங்க. ஆகவே ரொம்ப ஞானமா வேதத்தை நல்லா வாசிப்போம், கட்டளைகளை பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வோம், மைண்ட்ல அதை வைப்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. பாடலை என்னோடு கூட பாடி நீங்கள் ஆராதிக்கும்படிக்கா கேட்டுக்கிறது கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், வசனங்களை ஞாபகம் வைப்போம். அந்த கால வேளைகளிலே நிறைவேற்றும் என்று சொல்லுங்க. விசுவாசத்தோடு கூட அந்த 7 கரங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போவோம். ஆவியானவர் நம்மளை இடைவெளிப்படுத்தார், நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுங்க. உற்சாகமாய் பாடு, பொருளை உணர்ந்து பாடுங்க. பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட வருவார். வருடம் முழுவதும் நம்மோடு கூட வருவார். வருடம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. ஆண்டவரே என்னோடு வந்து தங்கும் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. எல்லாரும் வாய்ப்பு பாடு. கரங்கள் தட்டி பாடுவோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். யாருக்கும் அடிமை இல்லை பிள்ளைகளே. நீ எவருக்கும் தாழ்வதில்லை. ராஜாவை கண்ணி உன்னை ராஜாவையாக்கும். ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை கண்ணி உன்னை ராஜாவையாக்கும். ராஜாதி ராஜனும் நான். சொல்லுவோம். சமுதரம் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் தானே. ஒன்றுக்கும் கலங்காதே. அழைத்தது நான் தானே. நன்றி நன்றி. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நாம் அள்ளி கொண்டு போக போகிறோம். இந்த வார்த்தைகளின் படி எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேலும், Yes, Lord. இந்த பிள்ளைகளின் சிரசின் மேலும் வந்து இந்த காலங்களில் இறங்குகிறதற்காக Amen. ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம், Yes. பெற்றுக்கொள்வோம். Amen. ஆண்டவரே, எனக்கு நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறேன். Amen. எல்லாருடைய வாழ்க்கையில வந்து ஆவியாத்மா சரத்திலே எங்கள் மேல் இந்த பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கட்டும் என்று Yes. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுத்தரிக்கப்படுகிறோம் ஐயா. ஆதிகாலத்தில் படுமணி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.